ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. சவரனுக்கு 1000 ரூபாய் கம்மி, கிராமுக்கு 150 ரூபாய் கம்மி. இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் லலிதா ஏன் கொடுக்கறது இல்ல? கோல்ட் ரேட்டை எப்படிங்க குறைக்க முடியும்? 500 ரூபாய் நோட்டை 400 ரூபாய்க்கு தர மாதிரி இருக்கு. கோல்ட் ரேட்ல டிஸ்கவுண்ட்னாலே வேஸ்டேஜ்ல ஏத்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ், சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த மாதம் மார்ச் மாதத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நிறைய கிரக பயிற்சிகள் இந்த மாதம் தான் நடக்குது. 1 ஃபஸ்ட்டு இந்த 6ஆம் தேதி சனி பயிற்சி நடந்தது. கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்றார் சனி. சந்தோஷம். உலகமே உற்று நோக்கிய ஒரு சம்பவம். அடுத்ததாக என்னாச்சுன்னா, சுக்கிர பகவான் உச்சம் அடைக்கிறார். 3ஆம் தேதி அடைந்திட்டார். சுக்கிரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய். 3ஆம் இடத்துல 3ஆம் தேதி ஆயிட்டார். அடுத்ததாக குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். எப்போன்னா மார்ச் மாதம் 12ஆம் தேதி. இந்த 12ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க, சூரிய பகவான் 15ஆம் தேதி இதுக்கு மீனத்துக்கு போகிறார். புத போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது. 5 கிரகங்கள் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக என்ன பண்ணுறாங்க, கும்பத்திலேருந்து மீனத்துக்கு படையெடுக்கிறாங்க. இப்போ கும்பத்தில் இருக்காங்க எல்லாருமா, ஒருத்தராக ஒரு டேட்டில் போகிறாங்க. ஸோ மார்ச் தொடங்கி ஏப்ரல் 14 வரைன்னு வச்சுக்கலாம் நம்ம டைட்டில். காரணம், இந்த ஒரு மாதம் புத்தாண்டு வந்தால் தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு. அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 கிரக சேர்க்கை அற்புதங்களை உண்டு செய்ய போகிறது, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்க போகிறது, யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறது ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 கிரக பயிற்சி என்ன தரப்போகிறது? ஏன் சார் இருக்கிற டென்ஷனில் இது வேறையா? ஏற்கனவே ஜென்மசனி மார்ச் 6ஆம் தேதியிலேருந்து ஜென்மசனி வந்திருக்கிறார். ஜென்மசனி என்ன பண்ணுறார், உடம்புல உட்காந்துருக்கார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனிலாம் நல்லது தான் பண்ணுறார். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, ராசியில் உட்காந்துருக்கிற சனி 3, 7, 10 பார்க்குறார். 3ஆம் இடமாகப்பட்ட தைரியஸ்தானம், 3ஆம் இடமாகப்பட்ட தைரியஸ்தானம், 7ஆம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானம், 10ஆம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானம். இது 3த்தையும் சனி பகவான் பார்க்கிறார். ஸோ இப்போ ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3, 7, 10 பார்க்கிறார். 3ஆம் இடமாகப்பட்ட தைரியஸ்தானத்தை பார்க்கிறார், 7ஆம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார், 10ஆம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த தொழில் ஸ்தானம் என்பது என்ன அப்படின்னா, 10ஐ சனி பார்த்து விட்டால், நண்பர்களே மீனராசிக்காரங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யாரெல்லாம் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார்கள் மிகப்பெரிய புகழடைவார்கள். முக்கியமாக 10ஆம் இடத்தோடு சனி தொடர்பு பட்டால் மிகப்பெரிய உன்னத நிலையை அவர் அடைவார். மிகப்பெரிய உன்னத நிலை, சும்மாலாம் கிடையாது. உலகப் புகழ் பெறுவார்கள்னு பேர், உலகப் புகழ். அப்போ இந்த உலகப் புகழ் பெறுகின்ற இந்த சனி பகவான், உலகப் புகழை தருகின்ற இந்த சனி பகவானோடு 3, 8 சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறார். உச்சம் பெற்ற சுக்கிர பகவான் என்ன பலன்களை தருகிறார்? சுக்கிர பகவான் உச்சம் ஆகக்கூடாது. அப்படி உச்சம் ஆயிட்டாருன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களால் பிரச்சனை, உடல்நிலையில் பிரச்சனை, முக்கியமாக ஸ்கின் இஷ்யூஸு, முக்கியமாக நர்வஸ் ப்ராப்ளம்ஸ், ஒரு மயக்கமாகவே வச்சுருக்கிறது. 3, 8னா ஆயுள் பாவம், ஆயுஷ்க்கு ஆபத்து வர மாதிரியே ஒரு பயத்திலேயே வச்சுருக்கிறது. இது எல்லாத்தையும் இந்த சுக்கிர பகவான் தருகிறார். அப் டு 1 மந்த் டைம் சரியில்லை. மீனராசிக்காரர்கள் வழக்கு வரும், ஜாக்கிரதையாக இருங்க. மீனராசிக்காரர்களை தேடி வழக்கு வரும். 8னா வழக்கு, பட் வழக்கு கூடையவன் சனியோடு சேரும் பொழுது பெரும்பாலும் உங்கள் மனைவியால் வழக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 3, 8 கூடையவன் என்பது சுக்கரனோடு சனி சேரும் பொழுது யாராவது டைவர்ஸ் பண்ணுறீங்க, யாராவது கோர்ட்டு கேஸ்ன்னு சுற்றுறீங்கன்னா இப்பயே சுதாரிச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் உங்களுக்கு பிரச்சனை வரும். மீனராசிக்காரர்கள் டைவர்ஸ் பண்ணுற முடிவு இருந்தால் தயவுசெய்து நிறுத்திடுங்க. பிரச்சனை உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. 12ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார். ஏற்கனவே ஒரு பப்ளிசிட்டி பண்ணிகிட்டு இருக்கார் ராகு பகவான். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன பண்ணுறார், பழைய விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணிகிட்ருக்கார். அப்போ நீங்கள் ஆஃபீஸ் ஆகட்டும், வீடாகட்டும், பெண்கள்கிட்ட பிரச்சனைக்கே போகக்கூடாது. 1 மாதம் அமைதி காத்து பொறுத்திருத்தல் நலம். முக்கியமாக மனைவிக்கிட்ட பிரச்சனையே கிடையாது, டகால்னு கால் வந்துடணும், வேறு வழியே கிடையாது. காரணம் என்னென்னா, 8 குடைவனாக இருந்து உச்சம் பெறுகிறான். ஒரே ஒரு ஆறுதல், 4, 7 கூடிய பாதகாதிபதி அவனோட சேர்ந்துருக்கிறதால ஒரு நன்மை என்ன அப்படின்னா, புதிய பார்ட்னர்ஷிப் போன்ற விஷயங்கள் கிடைக்கும். ஒரு தீமை என்ன அப்படின்னா, அவன் பாதகாதிபதி என்பதால் சுகஸ்தானம் கெடும். எழுதி வச்சுக்கோங்க, இந்த மார்ச் மாதத்துலேருந்து ஏப்ரல் வரைக்கும், சொல்லப்போனால் மே 10 வரைக்குமே இந்த 5 கிரகங்களும் உங்களை விட்டு வாஷ் அவுட் ஆகிற வரைக்கும் உங்களோட நிம்மதி கெடும். என்றைக்குமே ஒரு புரிந்து கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்கள் மீனை போல, மீன் என்ன பண்ணும், மீன் இடியை பார்த்து பயப்படும், மழையை பார்த்து பயப்படும், வெயிலை பார்த்து பயப்படும்.
மீனுக்கு எதை பார்த்தாலும் பயம். அந்த மாதிரி மீனராசிக்காரர்கள் செக்யூர்டாக அப்படியே ஒரு அழகாக ஒரு பவுலில் இருந்தீங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. உங்களுக்கு எதை பார்த்தாலும் பயமாக இருக்கும், ஏதாவது ஒரு கரைச்சல் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 1.5 மாதமும் பிஸியாகவே இருப்பீங்க. ஆனால் ஏன் பிஸியாக இருக்கீங்கன்னு தெரியாது. மென்டல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். தியானம் பழகுங்கள். இந்த 1.5 மாதம் புத்தகங்கள் படியுங்கள். புத்திசாலிகள் என்ன செய்வார்கள், மனதை நிலைநிறுத்துவார்கள். பிரச்சனைகள் ஈடுபடாமல் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் ரிலாக்ஸ் அண்ட் ரிலாக்ஸ் அண்ட் ரிலாக்ஸ். 5 கிரகத்தை சமாளிக்கலைன்னா இது ஆயுசுக்கு ஆபத்து, உடல்நிலைக்கு ஆபத்து, உங்கள் ஹெல்த் டோட்டலாக காலியாகிற நேரம் இந்த நேரம் தான். ஏன்னா யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2-9 கூடிய செவ்வாய் பகவான் இருக்கிறார், சனி பகவான் இருக்கிறார், புத பகவான் இருக்கிறார், சுக்கிர பகவான் இருக்கிறார். ஒரு ஊரே ராசியில் உட்காந்துருக்கு. ராசியில் இத்தனை பேர் இருக்கும் பொழுது யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். அதிலும் முக்கியமாக நான் சொன்ன இந்த இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மனைவி கூட மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு சண்டை வரும். முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கும், பணத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் பண விரயம் ஏற்பட்டு எல்லாத்தையும் பணத்தை இழக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்பது உங்களுக்கு வரும். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிற ஒரே பரிகாரம் என்னென்னா, சனி பகவான் காலையில் விழுந்துருக்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். இது அத்தனையும் சேர்த்து நல்ல விஷயமா என்னென்னா, நாயகன் மீண்டும் வரார். நாயகன் வரார் யார்? ராசிநாதன் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 12ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது இது அத்தனையும் ஒரே கல்லில் மாறிடும். ஏன்னா ராசிநாதன் யார்? குரு. குரு இத்தனை இல்லாதனால தான் இவங்க இவ்வளோ பாடுபடுத்துகிறாங்க. குரு ஆக்டிவேட்டர்னா சூப்பர் ஆகிடுவார். சூப்பர் ஆகிட்டார்னா இது எல்லாத்தையும் குரு பார்த்துறாரு. முக்கியமாக தொழிலை பார்ப்பார். வந்தோடனே பிஸ்னஸில் டாப்பில் போயிடுவீங்க. பிஸ்னஸில் டாப்பில் போகிறீங்க. இந்த மாதம் பிஸி ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும். கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்துக்கு ஒரு முறை வாருங்க. இந்த ஸ்ரீமடத்துக்கு வந்தால் வெறுங்கையோடு சென்றதா யாருக்கும் சரித்திரமே இல்லை. வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு சுவாமியை பார்த்துட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.